லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் மற்றும் மில்க் அலர்ஜி ரெண்டுமே ஒரே பிரச்சனை தானான்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. கட்டாயமா கிடையாதுங்க. என்ன சொல்ற? லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றது ஒரு வகையான ஜீரண கோளாறுங்க. பால் பொருட்கள்ல லாக்டோஸ் அப்படின்ற ஒரு வகையான இனிப்பு இருக்குங்க. இதை ஜீரணம் செய்வதற்கு தேவையான லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் ஒரு சிலருக்கு பற்றாக்குறையா இருக்குங்க. இந்த காரணத்தினால அவங்க பால் பொருட்கள் எடுத்து ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்துல வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இல்லைன்னா வயிறு உப்புன மாதிரி சென்சேஷன் ஏற்படலாங்க. இதைத்தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மில்க் அலர்ஜி அப்படின்றது பால் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஆகட்டும், இல்ல கார்போஹைட்ரேட் ஆகட்டும், இல்ல ஃபேட்டி ஆசிடுக்கு எதிராக ஒரு சிலருக்கு அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் உருவாகி இருக்குங்க. இந்த காரணத்தினால அவங்க பால் பொருட்கள் எடுத்தாங்க அப்படின்னா இது சாதாரண பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சருமத்துல தடித்து போற மாதிரி அலர்ஜி ஏற்படுங்க. இல்ல அது ரொம்ப சிவியரா போச்சு அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படலாம், ஆன்ஜியோ எடிமான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அனாஃபிலாக்டிக் ஷாக் கூட ஏற்படுத்தலாங்க. ஸோ இந்த மில்க் அலர்ஜி அப்படின்றது ரொம்ப சிவியராகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரண ஜீரண கோளாறு மட்டும்தான்.